என்னுடைய வலைத்தள நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முக்கிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் தற்போது பார்ப்பது கீரை சாகுபடி. ஏற்கனவே நான் கீரை சாகுபடிக்காக உழவு செய்ததை நான் பதிவு செய்திருக்கிறேன். அதுமாரி அதேபோல விதை விதைத்ததையும் பதிவு செய்துள்ளேன். மற்றும் இந்த சாகுபடி முறையை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா, நானும் இந்த அளவுக்கு நான் பண்ணுவது மிக மிக ஒரு முயற்சி தான். நான் இப்போ கீரை சாகுபடி பண்ணியிருக்கேன். ஆனால் தொடர்ச்சியாக பண்ணுவதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்து உள்ளோம். அந்த கீரை பார்த்திங்கன்னா, நாம் வந்து இயற்கை முறையாக தொழு உரம் மற்றும் இயற்கை உரங்களை நாம் பயன்படுத்தி தான் சாகுபடி செய்து உள்ளோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடி உரமாக தொழு உரம் மற்றும் நம்ம நுண்ணுயிர் பெருக்கத்திற்காக மண்ணுக்கான இயற்கை உரமான சூடோமோனஸ் மற்றும் டிவிரிடி போன்ற நுண்ணுயிர் உரங்களை நாம் கலந்து தான் இதில் இது அடி உரமாக செய்துள்ளோம். மற்றும் இதை வந்து அறுவடையை இன்னும் ஒரு நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்களா, இதை அதையும் நான் பதிவு செய்கின்றேன். அதேமாரி விற்பனை முறையும் நான் பதிவு செய்கிறேன். இது வந்து எவ்வளோ நமக்கு கிடைக்கிறது, நமக்கு விதையிலிருந்து நம்ம விற்பனை செய்யும் வரை எவ்வளோ கிடைக்கிறது என்பதையும் பதிவு செய்கின்றேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முக்கியமான பதிவு என்னத்துக்கான சமூகத்துக்காக. இது வந்து ஆரோக்கியமான கீரைகள் வந்து நம் உடலுக்கு தேவை. அதுமாரி காய்கறி இதெல்லாம் நாம் வருகின்ற தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். கீரை வந்து நம் வீட்டிலே சாகுபடி செய்து நம்ம ரசாயனம் இல்லாமல் சாப்பிட வேண்டும் என்பது. ஏன்னா வருங்காலத்தில் மருத்துவத்திற்கு பெரிய அளவு நாம் செலவு பண்ண முடியாத பட்சத்தில் இதுமாரி உணவுகளை நாம் இப்போது சாப்பிட்டாதான் நம் வருங்காலத்தில் நம் உடலையும் நம் உயிரையும் பாதுகாக்க முடியும். நம்ம பணம் பணம் இடங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு போதுமான ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம். நன்றி.